தலைமை பண்புல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வழி நடத்துற தன்மை இருக்கணும். அந்த குணம் கூட இல்ல, பொறுத்து போகிற குணம், ஒரு அனுசரிக்கிற குணம் இல்லைன்னா அந்த தலைமை பண்புக்கே அவர் அருகதை இல்லாதவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன புத்த துறவி கதை. சீனாவில் ஒரு புத்த துறவி ரொம்ப தூரம் டிராவல் பண்றாரு. ரொம்ப வழியெல்லாம் பயங்கர பசி, பயங்கர கடும் குளிரும் ஆயிடுச்சு, இரவாயிடுச்சு. பக்கத்துல ஒரு புத்த மடாலயத்துக்கு போய் நான் இங்க தங்கிக்கிறேன், எனக்கு இடம் கொடுங்க, இன்னைக்கு இரவு தங்கிக்கிறேன் அப்படின்னா விடிஞ்ச உடனே நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த தலைமை மடாதிபதி வந்து இங்கெல்லாம் உனக்கெல்லாம் இடம் தர மாட்டேன், நீ வெளியே கிளம்பு, உன்னெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரி போனா போகட்டும், இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கிட்டு நீ காலையில எந்திரிச்சு நீ போயிடணும் அப்படின்ட்டு அந்த தலைமை மடாதிபதி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க போய் படுத்துறாங்க. இவர் அந்த ஹால்ல இவர் படுத்துடுறாரு. திடீர்னு அந்த தலைமை மடாதிபதிக்கு வந்து ஒரு நைட்டு, இவனே முன்ன பின்ன தெரியாதவன், அந்நியன், இவனை நாம உள்ள விட்டுட்டுமே, இங்க இருக்கிறத எதையாவது திருடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, எதுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்து வந்து வெளியே பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு புத்தர் சிலை வந்து பயங்கரமான கடும் குளிர், அது பாலைவனம் மாதிரிதான் இருக்கும். அது அவருக்கு வந்து குளிர் தாங்காம அங்க இருக்கிற ஒரு மர புத்தர் சிலையை எடுத்து எரிச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? அந்த வழிபோக்கனா வந்த அந்த துறவி என்ன கடுமையா திட்டுறாரு. ஒரு புத்த துறவி அந்த இது எடுத்து நீ வந்து அந்த எடுத்து எரிச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்கியா, உனக்கு அறிவு இல்லையா, இப்பயே நீ கிளம்பு வெளியே இந்த குளிர்லயே அப்படின்னு துரத்தி விட்டுற. அப்படி அந்த வழிபோக்கனா வந்த அந்த துறவி வந்து அவர் கோபம் வந்து அந்த தலைமை மடாதிபதியை துரத்தி விட்டுறாரு. அப்புறமா அடுத்த நாள் வந்து அந்த லாமாவுக்கு வந்து எழுதி அனுப்புறாரு. இந்த மாதிரி புத்த துறவி ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரி வந்து மர சிலையை வந்து எரிச்சு அவர் குளிர் காஞ்சதுன்னா நான் துரத்தி விட்டுட்டேன் நானு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. உடனே அவர் மேல கடுமையா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்கிருந்து வந்து லாமா கிட்ட இருந்து இவருக்கு இந்த தலைமை மடாதிபதி கிட்ட லெட்டர் வந்தது. உன்னை பணி நீக்கம் செஞ்சிட்டோம், நீ வந்து விலகிரு, தலைமை பதவியிலிருந்து நீ விலகிரு, நீ மடாலயத்தை விட்டு போயிடு அப்படின்னு. என்னடா நாம இதை அனுப்பிச்சாக்க என்னையே வந்து நீக்கிட்டாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னை சோதிக்கிறதுக்காக தான் நான் வந்து வழிபோக்கனா வந்து ஒரு துறவியை நாங்க அனுப்பிச்சோம். கருணையே வடிவான புத்தர் வந்து ஒருத்தருடைய குளிர போக்குறதுக்கு அந்த மர புத்தரா இருக்கிறத வந்து எரிக்கிறது தப்பு இல்லை, அது புத்தரும் கோவிச்சுக்க மாட்டாரு. ஆனா நீ அவருக்கு வந்து இடம் கொடுக்காம நீ மடாலயத்திலிருந்து துரத்தி விட்டுட்ட, உன்னுடைய குணத்தை வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீ தலைமைக்கு லாய்க்கு இல்லாதவனா போயிட்ட, நீ வந்து மடத்தை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்றாப்படி. தலைமை பண்புல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வழி நடத்துற தன்மை இருக்கணும். அந்த குணம் கூட இல்ல, பொறுத்து போகிற குணம், ஒரு அனுசரிக்கிற குணம் இல்லைன்னா அந்த தலைமை பண்புக்கே அவர் அருகதை இல்லாதவங்க. அந்த நீதியை தான் இந்த கதை வந்து உணர்த்துது.